போயிட்டு திருப்பி வர வேண்டியதாக போச்சு. டெக்னிக்கலாலாம் இல்லை, கொக்கோ காஃபி வந்து டோர் ஓப்பனாக இருந்துச்சு. அவங்க 2 பேர் வந்து ரேண்டமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹேவிங் பெட்ஸ் இஸ் யூனோ இட்ஸ் 50-50. இட்ஸ் தேர் அண்ட் ஹியர் அண்ட் இட்ஸ் எவ்ரிவேர். அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸும் ஒரு ஒரு சந்தோஷமான டார்ச்சரும் கலந்து ஒரு கலவை. ஸோ யா, அண்ட் ஹேவிங் 2 different personalities in the house. Like உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், என்ன ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற நிறைய பேர்த்துக்கு தெரியும், கொக்கோ இஸ் எக்ஸாக்ட்லி லைக் மீ. அவளோட பிஹேவியர், அவளோட மேனரிசம் எல்லாமே வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் மீ. வெரிஸ் காஃபி வந்து ஷீ டேக்ஸ் ஆஃப்டர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஸோ அவங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்ந்ததுனால ஷீ இஸ் மோர் லைக் யூனோ மை ஃப்ரெண்ட்ஸ் and less like me. So 2 பேரும் 2 different personality. One second. How are you? I am good. How are you all? நீங்களாம் எப்படி இருக்கீங்க? Ongoing projects, yeah, very interesting updates are coming soon. Quiet? ஸோ வந்து கொக்கோ வந்து என்ன மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு சின்மூஞ்சி. திடீர்னு எதுக்கு கோவப்படணும் அதுக்கும் தெரியாது, நமக்கும் புரியாது. பட் திடீர்னு ஒரு கோவம் வரும் அவளுக்கு. காஃபி வந்து சைலண்ட்டாக எல்லா வேலையும் நடத்திப்பாள். அவளுக்கு வேணுங்கிறத அவள் நடத்திப்பாள். ஷி கெட்ஸ் ஹர் ஜாப் டன். எல்லா திட்டத்தனமும் அவள் தான் ஜாஸ்தி பண்ணுவாள். பட் ஸ்டில் உங்கள் முகம் கண்டு என் கவலைகள் மறக்குதே. ஓ மை காட், நிஜமாலுமே seeing you all, seeing you be active on a Friday evening to see my live, என்னோட கவலையெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக மறக்குது. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் a lot to me. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு லைவ் போடணுமா? போட்டுடலாம், டன் சொல்லிட்டீங்கல்ல. You and your smile is the best thing in the world. Oh, thank you. நான் ஓகேவா? சொல்லலாம், அதுக்கெல்லாம் வரலாம். ஏன் வெயிட் லாஸ் பண்ணீங்க? ஏங்க ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. நான் வெயிட் லாஸ்லாம் வேணும்னு எல்லாம் பண்ணலைங்க. யாராவது வெயிட் லாஸ் வேணும் இல்லை, நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் வெயிட் லாஸ் வேணும்னே பண்ணல. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஐ பிகேம் வெரி சிக். ரொம்ப சீரியஸ் சிக்னஸ் இருக்குது இப்போவும். ஐ எம் பேட்லிங் இட் பெட்டர் ஐ திங்க். பாருங்கள், திருப்பி கண்ணெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நானே சொல்லிப்பேன். வெயிட் மீட்டரில் வந்து இன்னும் விசிபிள் டிஃப்ரென்ஸ் வரல. பட் நானே வந்து என்னை சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு நானே என்னை ஹாப்பியாக கன்சிடர் பண்ணுறதுனால நான் வந்து ஐ ஃபீல் ஐ எம் புட்டிங் ஆன் அ லிட்டில் வெயிட். கொஞ்சமாக பேபி ஸ்டெப்ஸ். கேன் யூ ப்ளீஸ் டூ அ விசில்? வேணாம். ஏற்கனவே ஊரடங்கும் நம்மளை ரவுடின்னு சொல்லிட்டு இருக்கு. அது உண்மைதாங்கிறத வந்து நம்ம அடிக்கடி ப்ரூவ் பண்ணக்கூடாது. உண்மைதான், இருந்தாலும் அதை வந்து அடிக்கடி ப்ரூவ் பண்ணக்கூடாது. நான் இன்னொரு லைட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு ஆஃப் த முகம் கருகும்னு இருக்குது, அதனால எஸ். ஸோ நம்ம இந்த லைவ் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் பேசிக்லி talking to you all about my poetry session. ஸோ நிறைய பேர் வந்து ரெகுலராக போய்ட்ரி செஷன்ஸ் போடுறதில்ல. ஸ்போக்கன் வேர்ட் நம்ம வந்து இந்த கவிதையாக பயங்கர இந்த இலக்கியமெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கவிதை எழுதுறதுலாம் இல்லை. மோஸ்ட்லி ஸ்போக்கன் வேர்ட் போய்ட்ரி தான். ரோல் ஆகிடுச்சு, சாரி. மோஸ்ட்லி ஸ்போக்கன் வேர்ட் போய்ட்ரி தான். நம்ம சொல்லணும்னு நினைக்கிற புலம்பல்களை சாதாரணமாக பேசினா யாரும் கேட்குறதில்ல. அதனால அதுக்கு ஒரு கோர்வையாக ஒரு 4-5 வார்த்தை எதுக்கை முனைன்னு போட்டு கவிதைன்னு சொல்லி நம்மளும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் பின் ஆஸ்கிங் மீ டு டூ ரெகுலர் செஷன்ஸ் ஆஃப் போய்ட்ரி ரீடிங். ரெகுலராகவே அதை போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் வந்து ஆழி பை பவித்ரா லக்ஷ்மி அந்த யூடியூப் பேஜை ஆரம்பித்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் டு வாண்ட் மீ ரைட் வாஸ் மை மாம். ஸோ அம்மாக்காக ஆரம்பித்தது தான் அது. பட் நான் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டதுனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பி வெரி
ரெகுலர்லி ஆக்டிவ் ஆன் யூடியூப். பட் இப்போது நம்ம என்றைக்குமே நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, நமக்குன்னு ஏதாவது பண்ண சொன்னால் நம்ம பண்ண மாட்டோம், சோம்பேறி ஆகிடுவோம். இது வேறு யாருக்காவது இதுலேருந்து ஏதாவது நல்லது நடக்குது அப்படின்லாம் சொன்னால் அவ்வளோ பெரிய மகான் இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு பொறுப்புணர்ச்சி கிக்குனாயே வந்து பண்ணுவேன். அதனால ஐ thought I will do this thing with the poetry. So இந்த வாட்டி poetry session வந்து எல்லா வீக்குமே இருக்கும். இனிமே every Sundays it is going to be there's going to be one post or one reel up with a poetry. And இதில் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், I want everybody to have a part in this. நான் மட்டும் ஒரு ஒரு போய்ட்ரியோட டயலாகை வந்து படிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மான்டேஜ் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு அதை வழக்கம் போல் போஸ்ட் பண்ணுறது அதுதான் இருக்கும் போஸ்ட்டாக. பட் இதில் அவங்க எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன விருப்பம். திஸ் I want to do this for I want to do this for a lot of people who are alone in their life. இப்போது எனக்கு லாஸ்ட் கொஞ்ச நாளாக என்னோட பெரிய பயம் என்னென்னா, திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் மை பிக்கெஸ்ட் ஃபியர் இஸ் திஸ், திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கு தெரியும்? there's nobody I call regularly, there's nobody I talk to regularly. டெய்லி பேசிஸில் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், டெய்லி பேசிஸில் இவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை. ஸோ திடீர்னு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யாருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இட் இஸ் பின் ரன்னிங் ஆன் மை மைண்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப வியர்டாக ஐ வாஸ் டெல்லிங் டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ, ஃபியோனான்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ பர்த்டே, ஸோ லெட்ஸ் ஆல் விஷ் ஃபியோனா ஹாப்பி பர்த்டே பிஃபோர் வி கோ பிளேயிங் த பேத்தோஸ். ஸோ ஹாப்பி பர்த்டே ஃபியோனா, ஐ லவ் யூ ஸோ மச். ஸோ கமிங் பேக் டு இட், நான் ஃபியோனா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்குமே தெரியாதுல்ல, யாருக்குமே தெரியாதுன்றதை தாண்டி என்னோட பெரிய ஃபியர் என்னன்னா, அப்படின்னா கொக்கோ காஃபி எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பாங்க? ஏன்னா நான் ஃபுட் வச்சுருக்க மாட்டேன் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. ஸோ அவங்க எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் சிங்கின் ஆகும்போது தான் எனக்கு சிங்கின் ஆச்சு, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல. இன்ஃபேக்ட் நான் வந்து என்ன மாதிரின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒரு பாவப்பட்ட நிலைமையிலலாம் இல்லைங்க. ஐ எம் இன் அ வெரி வெரி healthy and a happy place. If not healthy, if not happy, I think I am in a very peaceful, I'm trying to get into a very peaceful place mentally. So having said that எனக்கு தோண ஆரம்பிச்சது என்னென்னா, எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, இந்த ஒரு பயத்தில் இருப்பாங்க. இட் இஸ் அ ஃபியரில். என் அம்மா நிறையா நாள் அந்த ஃபியரில் இருந்திருக்காங்க. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கு தெரியும், யாருக்கு சொல்லுவாங்க, யாருக்கு இன்ஃபர்மேஷன் போகும் அப்படிங்கிறது ப்ராசஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் அ வெரி 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 பேட் வேர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃபியர். ஸோ அந்த ஒரு ஃபியரை நான் ப்ராசஸ் பண்ணும்போது தான் ஐ திங்க் ஐ கேம் அப் வித் திஸ். ஸோ ஐ தாட் மை போய்ட்ரி ரீடிங் செஷன்ஸ் ஷுடன்ட் பி ஜஸ்ட் லைக் ஒரு மான்டாஜ் வீடியோ, ஒரு மான்டாஜ் ரீல், அதை வந்து ஷூட் பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு அதுக்கு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஐ வாண்டட் இட் டு மேக் அ சேஞ்ச், மேக் அ சேஞ்ச் இன் லைஃப்ஸ் அண்ட் வேர்ல்ட் அண்ட் வாட் நாட். ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஐ கேம் அக்ராஸ் திஸ் ஐடியா. ஸோ இப்போ நம்ம அந்த ஐடியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேன் ஐ ஹாவ் லைக்ஸ் ஃபார் வாட் ஐம் கோயிங் டு டெல். நான் இப்போ சொல்ல போகிறதுக்கு யாரெல்லாம் இன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைக் மட்டும் அனுப்புறீங்களா? எவ்வளோ ஹார்ட்ஸ் பறக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து, இந்த சண்டே போஸ்ட் பண்ண முடியாது, ஸோ நெக்ஸ்ட் சண்டேலேருந்து நம்ம வந்து போய்ட்ரி போஸ்ட் பண்ண போகிறோம். பட் அந்த போய்ட்ரியோட இதில் யாரெல்லாம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியாக இருக்கீங்க? யாரும் என் கூட வந்து போய்ட்ரி சொல்ல வேணாம், யாரும் லைவ்ல வர வேண்டாம், அந்த மாதிரியெல்லாம் நான் யாரையுமே எம்பேரஸ் பண்ண விரும்பல. பட் எல்லாத்துக்கும் ஒரு குட்டி குட்டி என்ன சொல்கிறது, இந்த ஒர்க் ஷாப்பெல்லாம் போனால் நமக்கு வந்து ஒரு 3 days 4 days ஒர்க் ஷாப்பெல்லாம் போனால் நாளைக்கு நீங்கள் இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. லைக் நம்ம ஒரு யோகா ஒர்க் ஷாப் போகிறோம், இல்லை ஒரு
ஒரு பாட்ரி மேக்கிங் இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஷாப்லாம் போனால் அடுத்தது வந்து அடுத்த நாள் ஏதாவது பண்ணிட்டு வர சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குட்டியாக ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு வர சொன்னால் how many will be ready? Let's see. யாரெல்லாம் ரெடியாக இருப்பீங்க? Let's see by the fly of hearts. எவ்வளோ இதயங்கள் பறக்குது அப்படின்னு பார்ப்போம். I am ready. ஸ்டோரியா? ஸ்டோரி இல்லை, போய்ட்ரி. உன் புன்னகை தானே இங்கு, உன் தோழமையின் சந்தோஷம், கவலைகள் எதற்கு, உன் சந்தோஷமே சூழ்நிலையின் மாற்றம். வாவ். And கொஞ்ச நாளா I've been very crazy about this drink. It's cranberry kombucha from Toyo. வேற லெவலில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு நான் இது வந்து ஜெப்டோவில் வந்து 98 rupeesக்கு கிடைக்குது. ஸோ ஐம் லைக் கிரேசிலி இன் லவ் வித் திஸ். அண்ட் கம்பூச்சா குடிக்கலாம், அது வந்து உங்களோட கட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் வேற சொன்னதுனால நான் வந்து அடிச்சு நிறுத்திட்டு இருக்கேன் கம்பூச்சான்னு. ஸோ பாப்போம் என்ன ஹார்ட்ஸ் அவ்வளோதானா? விசிலா வரலங்க. ஏங்க பல்பு கொடுக்குறீங்க? எனக்கு நானே பல்பு கொடுக்குற மாதிரி ஏங்க ஆக்குறீங்க? சாப்பிட்டீங்களா? இல்லை உங்ககிட்டலாம் பேசி முடிச்சுட்டு தான் இனிமேல் நான் போய் சாப்பிடணும். அரா ப்ரோ நீங்கள் ரெடியா? கிரேட், சூப்பர். ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க ஹோப்ஃபுல்லி. நானே நினச்சிக்கிறேன் இந்த கிளாஸ்லலாம் வந்து படிச்சுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டப்போ 10 பேர் மட்டும் படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே வந்து நம்ம டீச்சர் வந்து ஓகே எல்லாரும் படிச்சுட்டீங்க நான் டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் ஒரு பிளடி மயிலப்பூர் பிஹேவியர் பண்ணிட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. இப்போது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஐயோ ஹவு டு ஐ புட் திஸ், இந்த மாதிரி ரொம்ப கருத்து கணிப்பான விஷயங்கள், ரொம்ப லாஜிக்கலான விஷயங்கள்லாம் கேமரா முன்னாடி பேசும்போது, மைக் பிடிச்சி பேசும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்படி பேசும்போது லைட்டாக எம்பாரசிங் ஆஃப் த இந்தியாவாக இருக்குது. இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஸோ எவ்ரி வீக் ஆன் வென்ஸ்டே ஆர் டியூஸ்டே ஆர் வென்ஸ்டே இந்த டேட்ஸில் ஒரு சின்ன டாஸ்க் கொடுப்பேன். சின்ன டாஸ்க் தான் அது. நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க். ஸோ ஒரு வீக்கும் நீங்கள் பண்ணுற அந்த டாஸ்க்குக்கு தகுந்த மாதிரி போயட்ரியும் இருக்கும். அண்ட் டாஸ்க் பண்ணிவிட்டு இஃப் பாசிபிள் நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம் வித் அ பிக்சர் ஆர் வித் அ வீடியோ ஆர் ஈவன் அ வாய்ஸ் நோட். எப்படி முடியுமோ அப்படி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பலாம். ஸோ எனக்கு அந்த டாஸ்கில் இம்ப்ரெஸ் ஆன ஒருத்தவங்க கூட by the month end I will meet you all on a dinner. Is that okay? ஓகே, இப்போ சொல்லியாச்சு. இன்னொரு வாட்டி தமிழில் சொல்கிறேன். யா, ஸோ வாரம் இனிமேல் சண்டே அன்னைக்கு போய்ட்ரி போஸ்ட் பண்ணுவேன். அந்த போய்ட்ரி எதை பற்றி இருக்கும் அப்படிங்கிறது டியூஸ்டே நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன டாஸ்க் தருவேன். அந்த டாஸ்க் ரிலேட்டடானதான் அந்த போய்ட்ரி இருக்க போகுது. பட் அந்த டாஸ்க்கை எப்படி முடிச்சிருக்கீங்களா இல்லையா, எவ்வளோ பேர் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு ஒரு ஃபோட்டோவாவோ வீடியோவாவோ வாய்ஸ் நோட்டாவோ இல்லை ஒரு மெசேஜாவோ கூட அனுப்பிச்சிங்கன்னா அதில் பெஸ்ட்டாக நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு டாஸ்க் அதை யார் பண்ணாங்களோ அவங்க கூட by the end of that month I will go on a dinner. Is that fine? Lunch or dinner ஏதாவது ஒன்று. Is that okay? Is that okay? ஏங்க ஓகேவா இல்லையா சொல்லுங்கங்க. நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்களா? ஐஸ்வர்யா, நான் உங்களுக்காக மலேசியா வந்து உங்கள் கூட டின்னர் சாப்பிட்றேன். பட் இந்த டாஸ்க்கு மட்டும் பண்ணுங்கள். இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் வார்மிங்காக இருக்க போகுதுங்க. டெஃபினட்டாக இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டின்னர் என் கூட சாப்பிட்றீங்க இல்லை நான் உங்கள் கூட சாப்பிட்றேன் இல்லை லஞ்ச் சாப்பிட்றோம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஓகேவா? நீங்கள் கர்நாடகாவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிளம்பி கர்நாடகா வந்து உங்கள் கூட டின்னர் சாப்பிட்றேன். டன். இதுக்காகவே அந்த டாஸ்க்கை பண்ணுறேன்.
I love you so much. ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் சண்டேக்கான ஒரு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, இன்னைக்கு ஃப்ரைடேலேருந்து எனக்கு நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அது வந்து இது போய்ட்ரியான்னு சொல்ல தெரில, பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வார்த்தைகளில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். மனுஷன் என்னைக்கு வேலிடிட்டியோட லைஃப்குள்ளே வந்தான்னு நமக்கு தெரியல. நம்ம வேலிடேஷன் எதிர்பார்ப்போம், வேலிடேஷன் கொடுப்போமானும் தெரில. பட் என்னமோ தெரில, நமக்கே தெரியாமல் நம்ம மனுஷங்களை வந்து ஒரு வேலிடிட்ரி சர்க்கிள்குள்ளேயே போட ஆரம்பிச்சிட்டோம். லைக் உங்களோட வேலிடிட்டி வந்து இவ்வளோ வயசு வரைக்கும் தான். இதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது, நீங்கள் சிரிக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு ஆசா பாசங்கள் இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்கள் வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சிம் கார்டோட வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சிம் கார்டு இருக்கும்ல, அந்த சிம் கார்டு நம்ம பிச்சு தூக்கி வீசுகிற வரைக்கும் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு மனுஷங்களையும் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். 50-60 வயசுக்கு மேலே இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸை நம்ம கண்டுக்கிறது இல்லை, அவங்களுக்கு இருக்கிற விருப்பு வெறுப்புகள் நம்ம யோசிக்கிறது இல்லை, அவங்களுக்கு இருக்கிற ஆசாபாசங்கள் பற்றி நம்ம மனசுலேயே இருக்கிறது இல்லை. ஸோ நான் யாரை பற்றி சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்டர்ஸ் 50-60 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு அவங்க லைஃப்பில் பண்ணிக்கணும், ஓடி ஆடி சம்பாதிக்கணும்னு நினச்சதெல்லாம் பண்ணதுக்கப்புறம், பொண்ணு பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்தியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஒதுக்கப்படுறாங்க ஆசன் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. லைக் நம்ம இந்த பழைய கால சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஒன்றும் அவங்களுக்காக காசு கொடுக்காமையோ அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தியோ அப்படியும் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அது கம்மி. ஆனால் நிறைய பேர் இந்த காலத்தில் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு வயசானதுக்கப்புறம் அப்பா அம்மாக்குன்னு தனியாக ஒரு வீடு கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு நர்ஸ் இருக்காங்க, இல்லை ஒரு மெய்டு இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இவங்க அவங்கள போய் மீட் பண்ணுறது ரொம்ப கம்மி. அந்த மெய்டு ஒரு நாள் வரலாம், வராமல் போகலாம். அந்த நர்ஸ் ஒரு நாள் வரலாம், வராமல் போயிடலாம். லீவ் எடுக்கலாம், அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சன் ஆர் டாட்டர் ஆர் கிராண்ட் சைல்டு அப்படி இருக்கிறவங்களும் அவங்களோட ஃபோன் ஜாஸ்தி அட்டென்ட் பண்ணுறதில்ல, ரெகுலராக ஃபோனும் பண்ணுறதில்ல. நிறைய பாட்டி தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இல்லைப்பா நம்ம ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தர்ம சங்கடத்திலே அவங்களும் ஃபோன் பண்ணுறதில்ல. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு ரெகுலராக கால் பண்ண யாரும் இருக்கிறதில்ல, அவங்க ரெகுலராக பேசுகிற யாரும் இருக்கிறதில்ல. லக்கிலி தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அது ஒரு அதிர்ஷ்டமான விஷயம்தான். பட் அந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு இருக்குதுன்னு தெரியறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஒரு ஆள் வீட்டில் டிவி பார்த்துட்டு பழைய புக் ஒரு 4 புக்கை படிச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே அந்த நாளை ஓட்டிட்டு அந்த வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படியே இருக்காங்க. யார் முடிவு பண்ணது இவங்களுக்கெல்லாம் வந்து வேலிடிட்ரி இவ்வளோதான், வேலிடேஷன் பாயிண்ட் இவ்வளோ நாள் வரைக்கும் தான், இந்த வயசு வரைக்கும் தான்? ஏன் அந்த வயசுக்கு மேலே ஆசை வரக்கூடாதா? அந்த வயசுக்கு மேலே தேவைகள் இருக்கக்கூடாதா? அந்த வயசுக்கு மேலே கனவுகள் இருக்கக்கூடாதா? அந்த வயசுக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாதா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்னோட பாட்டி வந்து எப்போவுமே எனக்கு நான் ஐஸ்கிரீம் கேட்டேன்னா எனக்கு வாங்கி தருவாங்க. ஒரு வாட்டி ரொம்ப ரேண்டமாக எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கு நான் அவங்கள ரொம்ப நாள் வந்து நான் கலாய்ச்சேன் அவங்கள. நான் இப்போ உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு தோணுது, ஏன் நான் கலாய்ச்சேன்? ஏன்னா பாட்டின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா? தாத்தான்னா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் இருக்கலாம் தானே. பட் அவங்க சாப்பிட்டாங்க, அவங்களுக்குன்னு வாங்கி சாப்பிட்ருக்காங்கிறத வந்து நான் ஒரு பெரிய விஷயமா சொல்லி அதை கலாய்ச்சிருக்கேன். பட் இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறது? நம்ம எல்லாரும் தானே. ஸோ த நெக்ஸ்ட் டாஸ்க் ஆர் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஃபார் நெக்ஸ்ட் சண்டே இஸ் தட் உங்கள் ஏரியாலேயோ உங்களோட சொசைட்டிலேயோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயோ உங்கள் கம்யூனிட்டிலேயோ தனியாக இருக்கிற ஏதாவது ஒரு எல்டர்லி பீப்புள், ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ ஒரு வயசானவங்களோ யாராக வேணா இருக்கலாம். அவங்க எவ்வளோ ரிச்சாக வேணா இருக்கலாம், எவ்வளோ புவராக வேணா இருக்கலாம், இவங்க வீட்டுக்கு பூ வைக்க வரவங்களா இருக்கலாம், இல்லை பால் பாக்கெட் கொடுக்க வரவங்களா இருக்கலாம். அவங்கக்கிட்ட ஒன்றுமே பண்ண வேணாங்க.
ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து பேசுங்க. அவங்களுக்குள்ள சொல்ல நிறையா இருக்கும்ல, உள்ளுக்குள்ள அடுக்கி வச்சு சொல்லறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதுவும் அந்தந்த வயசில் வரும்போது ஈஸி. இப்போது என் ஏஜில் வருதுன்னா புலம்பலா இல்லை வன்மமா இல்லை ஷேர்டு இமேஜஸாவது இன்ஸ்டாவில் போட்டு தள்ளிடுவேன். இல்லை ரொம்ப கடுப்பாச்சுன்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு கேட்க இஷ்டம் இருக்கோ இல்லையோ ஒரு 20-25 நிமிஷத்துக்கு ஒரு வாய்ஸ் நோட் காப்பி பண்ணி அனுப்பிச்சிடுவேன். பட் ஒரு 60-70 வயசுக்கு மேலே அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் புரியறது கஷ்டம், சோஷியல் மீடியா புரியறது கஷ்டம், பெத்த பசங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எப்படி இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க? ஸோ அவங்களுக்கு பேச ஆளே இல்லை, ஆனால் பேசணும்னு நிறையா விஷயம் இருக்கும். அவங்க கூட ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து பேசுங்களேன். அது உங்கள் லைஃப்க்கும் ஏதாவது ஒரு புதிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்காம இருந்திருக்கலாம், அந்த ஐடியா அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கலாம். ஒரு ஃபினான்ஸ் பிளானிங் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கலாம். யாருக்கு தெரியும், யூ கேன் பிகம் தியர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி எல்லாம் இருந்த காலத்தில் ஆலோசகர்னே ஒருத்தர் இருப்பாராம் அந்த ஒரு அரசவையில். அவர் ரொம்ப வயசானவராக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒருத்தராக தான் இருப்பாரா. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அவருக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இப்போ இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எப்படி புரிய போகுதுன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அந்தந்த ஆட்சியில் அந்தந்த நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மன்னராட்சியில் இல்லை, இங்கே அரசவை இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம லைஃபே ஒரு அரசவை போராட்டம் மாதிரி தான் இருக்குது. வாழ்கிறதே ஒரு போர்க்கால ஆட்சி மாதிரி தான் இருக்குது நமக்கெல்லாம். நம்ம தினமும் காலையில் எழுந்து கிளம்பி போய் அவங்கவுங்க வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வரதே ஒரு வார் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் வி ஆர் ஆல் இன் அ வார் வித் ஆர் ஓன் செல்ஃப்ஸ். இல்லை, நம்ம தலைக்குள்ளேயே நம்ம ஒரு போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருக்கு தெரியும், நீங்கள் பேசுகிற இந்த 15 நிமிஷம் உங்களுக்கே லைஃபுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக அவங்க ஏதாவது சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சண்டேக்கான விஷயம் இருந்தால் உங்கள் சொசைட்டியில் உங்களை சுற்றி இருக்கிற ஏரியாவில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது ஒரு வயசானவங்க கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுங்க. முடிஞ்சால் ஒரு காஃபியோ டீயோ நீங்களே போட்டு எடுத்துகிட்டு போங்க. இல்லை இருக்கவே இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோ, ஆர்டர் பண்ணுங்கள். சிட் ஓவர் அ கப் ஆஃப் காஃபி, டாக் டு தெம். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நல்ல ரெசிபி கூட நீங்கள் கற்றுக்கலாம். பேச்சுலர்ஸாக இருந்தால், ஸ்பின்ஸ்டர்ஸாக இருந்தால் அவங்க கிட்ட கற்றுக்கிற ரெசிபிக்கு நம்ம நல்லா சாப்பிட்றதுக்காவது யூஸ் ஆகும். லெட்ஸ் see how many of you all do it. Okay, so next Sunday பார்க்கலாமா? Bye, I love you.